ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ இந்த சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரில் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓசூர் தான் போயிட்டுருக்கோம். சடன் ட்ரிப்பு தான். இப்போ தான் கிளம்பி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரெசண்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி க்ரீனிஷாக இருக்கிற புல் மரமெல்லாம் இருக்கும் பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் சைடில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் வந்து என்னால் வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ட்ராவலை நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இப்போ ஓசூர் போர்டு நீங்கள் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 hour 25 minutes ஆகும்னு நினைக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து ரொம்ப க்ரீனிஷாக அழகாகவே இருக்குது. அப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒன்று க்ரீனிஷாக இருக்குது. நம்மளை சுற்றி ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும். இந்த ஹைவே பேர் பார்த்திங்கன்னா நைஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்ற வண்டிங்கெல்லாம் இது வழியாக தான் பெங்களூருக்கு ஒன்று வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் போயிட்டே இருக்கோங்க. நம்ம இப்போ தான் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். அது என்னென்னா, நான் வந்து நைஸ் ரோடுன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இதுக்கு இன்னொன்று பேர் கூட இருக்குது. தட் இஸ் பெங்களூர் ஹைவே எக்ஸ்பிரஸ்வேன்னு கூட சொல்லலாம். 2 பேர் இருக்குது. ஒன்று நைஸ் ரோடுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எக்ஸ்பிரஸ்வே பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வேன்னு ஒன்று இருக்குது. அதில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி வந்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி வழியாக போகிற மெட்ரோ ஸ்டேஷன் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு வந்துட்டோம்ல, இப்போ எப்படி போவோம் பாருங்கள் ரூட்டு. அப்படியே நம்ம போய் கீழே ஜாயின் ஆகும். இது ஒன்று சூப்பராக இருக்கும் பாருங்கள் என் ஷார்ட். இங்கே பிஎஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குது, ரொம்ப பெரிய காலேஜ். தெரியுதா கைஸ் மெட்ரோ ஸ்டேஷனு? இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி. இதோ போர்டு போட்டிருக்கு பாருங்கள், எலக்ட்ரானிக் சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிராஃபிக் வந்து ஜாஸ்தியாகும். இங்கே பாருங்கள், எங்களுக்கு தெரியுதா எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு? பயங்கர டிராஃபிக்கு. நெக்ஸ்ட்டு இனிமேல் டேரெக்டாக ஓசூர் தான். இது பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ லைன் பார்த்தீங்கன்னா ஓசூர் வர வந்துடும். எல்லாருக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் போட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பேசேஜ் வாக்கிங் ஏரியான்னு நினைக்கிறேன். அது நடந்து போகிறதுக்கு ஒன்று இருக்காங்க, நல்லாவே இருக்குது. இந்த மெட்ரோ பிரிட்ஜு கீழே போது பாருங்களேன், டேரெக்டாக வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளேயே கனெக்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. சர்வீஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு தெரில, ட்ரெயின் சர்வீஸு செம்மையாக அழகாகவே கட்டியிருக்காங்க. தோ கைஸ், இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் கொன்னப்பண்ணா அகரகாரா இன்னும் போட்டிருக்கு பாருங்கள். இன்ஃபோசிஸ் மெட்ரோ ஸ்டேஷன் தான் இது. ஸோ கைஸ், இந்த ஃப்ளைஓவர் பார்த்திங்கன்னா சில்க் போர்ட்லேருந்து எலக்ட்ரானிக் சிட்டி வர்ற ஃப்ளைஓவரு இது தான். இங்கேருந்து எல்லாம் வண்டிங்க இங்கே வந்து ஜாயின் ஆயிரும். கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டர் வந்து ஒன் ஸ்டெச் பிரிட்ஜு தான் இது. இங்கே ஒரு டோல்கேட் இருக்குது, நம்ம ஆனால் ஸ்கிப் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பஸ்ஸு இங்கேண்டு போவோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சில்க் போர்ட்லேருந்து எலக்ட்ரானிக் சிட்டி வந்தாங்க. இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே இருக்க வண்டி எல்லாமே ஒரு 75 ருபீஸ் கொடுத்து டோல் கட்டிட்டு தான் அவங்கன்னு போக முடியும். ஆனால் நமக்கு வண்டி நைஸ் ரோட்லேருந்து வந்ததால் நமக்கு ஃப்ரீ. இங்கேருந்து ஃபுல் டிராஃபிக் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அஸ்கூர் ரோடுன்னு நினைக்கிறேன். எஸ், ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா அஸ்கூர் ரோடு தான். கீழே போட்டுருந்துச்சு. பயங்கர டிராஃபிக்கு.